அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 9இல் சனி, 10இல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. விடய ராசியில் குரு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10இல் சூரியன், சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும். ஜென்மராசியில் செவ்வாய், 12இல் குரு இருப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் பொறுமை வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் தரக்கூடாது, வாங்கவும் கூடாது, ஜாமீன் தரப்படாது. சிறு சிறு நெருக்கடிகள் தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் அனைத்தையும் தாங்கள் சமாளிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலை பலு சற்று அதிகம். மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கெட்ட சகவாசம் கூடாது. மாணவர்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது. எனவே வணிகம், தொழில் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் உயர்வுக்கு உதவுவர். புதிதாக தேர்வு எழுதியவர்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு அதிகம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. 5க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து 4ஆம் இடத்தில் உள்ள கேதுவை பார்க்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சூழ்ந்திருக்கின்றன. அவர் சுகஸ்தானத்தை பார்க்கின்றன. நன்றாக இருப்பீர்கள். விரைய குரு தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். பணத்தை மட்டும் எண்ணி செலவு செய்யுங்கள். திட்டமிட்டு தாங்கள் செலவு செய்ய வேண்டும். மருத்துவ செலவுகள் கூடலாம். வேலைக்கு உணவு சாப்பிட முடியாமல் போகலாம். ஆகவே திட்டமிட்டு காரியங்களை செயலாற்றுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனையால் தந்தையாருடன் மன வருத்தம் சிலருக்கு வரலாம். அடுத்து ராசிநாதன் புதன் 12ஆம் தேதி முதல் வக்கரம் அடைவதால் உங்கள் முடிவுகளே உங்களுக்கு எதிராக போகலாம். ஆகவே சற்று திட்டமிட்டு கவனமாக செயலாற்றுங்கள். நன்மை பெறலாம். கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.